கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து ஓமலூர் அருகே பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கர்நாடக அரசு பேருந்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட தபாகவினர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், வணக்கம். ஓமலூர் அருகே பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கர்நாடக அரசு பேருந்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் தபாகவினர் ஈடுபட்டிருக்கிறார்கள், கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை நீங்க விரிவா வழங்குங்க. வணக்கம் ரம்யா. கர்நாடகா மாநிலத்தில் வனத்துறை 3 தமிழர்களை வனத்துறை சுட்டுக்கொலை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி உட்பட பல்வேறு அமைப்பினர் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார். இன்று மதியத்துக்கு மேலாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கர்நாடகாவிலிருந்து தமிழகத்துக்கு இயக்கப்படும் பேருந்துகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும், குறிப்பாக கர்நாடகா பதிவெண் கொண்ட பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் மட்டுமின்றி கர்நாடகா போக்குவரத்து பேருந்துகளை தமிழகத்திற்கு உள்ளே விடமாட்டோம் என தெரிவித்து வந்தனர். இதன் காரணமாக கர்நாடக மாநிலம் கொள்ளைகாலில் இருந்து சேலம் புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு வருகை தரும் பேருந்து மாலை 4 மணிக்கு சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஓமலூர் டோல்கேட்டை கடந்தது. இந்த பேருந்தை உள்ளே விடமாட்டோம் என கூறி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் நூற்றுக்கணக்கானோர் பேருந்து முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் இந்த போராட்டத்தையும் அவர்களுக்கு கலைந்து செல்வதை பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. ஆனால் போலீஸ் பாதுகாப்பை மீறியும் போலீஸ் வாகனங்களை சூழ்ந்து கொண்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேறு வழியின்றி ஓமலூர் சுங்கச்சாவடி கட்டண வசூல் மையத்துக்கு வந்த பஸ்ஸை தொடர்ந்து அவர்கள் மறித்து தொடர்ந்து பஸ்ஸை சூழ்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் அந்த பஸ்ஸில் பயணித்த பயணிகள் யாரையும் தாக்கிவிடாதபடி போலீசார் சூழ்ந்து கொண்டு அவர்கள் தடுத்தனர். இதனால் போலீசாருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வேறு வழியின்றி அவர்கள் சாலையில் படுத்ததை அடுத்து போலீசார் அவர்களை குண்டுகட்டாக தூக்கி போலீஸ் வேனில் ஏற்றிச் சென்றனர். இதன் காரணமாக இந்த போராட்டம் காரணமாக சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான 2 மார்க்கத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதையடுத்து போக்குவரத்து சரி செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். மேலும் போலீசாருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினருக்கும் தொடர்ந்து வாக்குவாதம் மட்டுமின்றி தள்ளுமுள்ளும் ஏற்பட்டதால் அந்த இடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு வழியாக அங்கிருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் 4 வாகனங்களில் குறிப்பாக 100க்கும் மேற்பட்டவரை போலீசார் கைது செய்து அங்கிருந்து அழைத்துச் சென்று கருப்பூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர். தொடர்ந்து அங்கு கர்நாடக வாகனங்கள் தாக்காமல் இருக்கவும், அதே நேரத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடாமல் இருக்கவும் கருப்பூர் சுங்கச்சாவடியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ரம்யா, விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். கண்டிக்கிறோம்.